அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம துறையில் பொறுத்தனா டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் மாட்டை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரிடங்களுக்கு அரௌண்ட் ஒரு 55,000 நபர்கள் விண்ணப்பிச்சிருக்கலாம். ஸோ இந்த ஒரு எழுத்து தேர்வு கம்மிங் சண்டே நடக்க போகுது. இதுக்கான லாஸ்ட் டைம் ரிவிஷன் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது இது பார்ட் 3க்கான வீடியோ. ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக இந்த கேள்விகள் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கேள்விகள்லாம் கூட்டுறவுத்துறை புத்தகத்துலேருந்தும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்தும் அனாலிசிஸ் பண்ணி எடுத்திருக்கு. அதனால் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய பிரதேசத்தில் உள்ள 2 எரிமலை தீவுகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்கோடம் மற்றும் பாரன். நார்கோடம் மற்றும் பாரன் 10 டிகிரி சேனல் இடையே உள்ளது. 10 டிகிரி சேனல் இடையே உள்ளது. சிறிய அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. குடியரசுத் தலைவரின் ஆட்சி அமல்படுத்தும் காலம் எவ்வளவு? 6 மாதங்கள். குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமல்படுத்தும் காலங்கள் பார்த்திங்கன்னா 6 மாதங்கள். மாநில சீரமைப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? நவம்பர் 1956. மாநில சீரமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா 1956 நவம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்டது. தகவல் அறியும் உரிமை என்பது அடிப்படை உரிமை. தகவல் அறியும் உரிமை என்பது அடிப்படை உரிமை. ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய எந்த ஆண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? ஸோ அதனுடைய விதிகள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான விவாதம் எங்கு நடைபெறுகிறது? அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான விவாதம் எங்கு நடைபெறுகிறது? உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம்? இந்திய அரசியலமைப்பு இதனை உள்ளடக்கியது. 395 விதிகள், 22 பிரிவுகள், 12 பட்டியல்கள். இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் எந்த நாட்டில் உள்ள மாநிலத்தின் பிரதிபலிப்பு? பிரிட்டன் நாட்டினுடைய பிரதிபலிப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுகிறது? இங்கிலாந்து. இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தினுடைய அரசியலமைப்பு சட்ட விதிகளை பின்பற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மந்திரி யார்? ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் வெளிநாட்டு வெளிநாட்டு மந்திரி ஜவஹர்லால் நேரு. இந்திய அரசாங்கத்தின் சின்னத்தில் மௌரிய வம்சத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை 4 சிங்கங்கள். இந்திய அரசாங்கத்தின் சின்னத்தில் மௌரிய வம்சத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா 4 சிங்கங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஒரு வலை முகவரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? URL. ஒரு வலை முகவரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? URL. மின்னஞ்சலில் சிசி என்பதன் அர்த்தம் கார்பன் நகல். மின்னஞ்சலில் சிசி என்பதன் அர்த்தம் கார்பன் நகல். மறுசுழற்சி தொட்டி எதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது? நீக்கப்பட்ட கோப்புகளை சேமிக்க. மறுசுழற்சி தொட்டி ரீசைக்கிள் பின்னு சொல்லுவாங்களே, ஸோ அது எதுக்காக அப்படின்னா நீக்கப்பட்ட கோப்புகளை சேமிக்க. கணினியில் முதல் புரோகிராமர் யார்? புரோகிராமர்ன்றது தான் அப்படி தமிழில் அப்படி கொடுத்துருக்காங்க. கணினியில் முதல் புரோகிராமர் யார் அப்படின்னா லேடி அஃபலோ வெல்ஸ். லேடி அஃபலோ வெல்ஸ். வாட் மேட்ரிக்ஸ் ஃப்ரின்ஃபரின் வேகம் எவ்வாறு வெளியிடப்படுகிறது? ஸோ அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தமிழில் இந்த மாதிரி கொடுக்கறதுனால அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒரு பேப்பர்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ சாஃப்ட்வேர்னால் மென்பொருள்னு சொன்னாங்கன்னா அது சாஃப்ட்வேர் அந்த மாதிரி நீங்களாகவே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 லாங்குவேஜ் கொடுக்கறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இங்கிலீஷையும் பாருங்கள், தமிழையும் பாருங்கள். கணினியும் ஒரு வார்த்தை என்பது டேஸ் எண்ணிக்கை பிட்களை உடையது. 16 பிட்ஸ். வங்காளம் பிரிவதற்கு காரணமானவர் கர்சன் பிரபு. முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் எதை கொண்டிருந்தது? 72 பிரதிநிதிகள். ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சுகளுக்கு இடையே எத்தனை கர்நாடக போர்கள் நடைபெற்றது? 3. எனக்கு இரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். இது யாருடைய வாசகம்? சுபாஷ் சந்திர போஸ். நுகர்வோர் நீதிமன்றங்கள் டேஸ் அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன? 3 அடுக்குகளாக. ஆப்ரேஷன் காம்டவுன் என்பது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஜம்மு காஷ்மீர். வங்கியர் இதை உற்பத்தி செய்வர் எனவும் கூறலாம். பணம். குரோம்ஃபைட் தாதுவின் வேதியியல் வாய்ப்பாடு FeO-Cv203. பொது விநியோக திட்டம் குறித்து புகார் தெரிவிக்க பயன்படும் எண் 1967. 1967 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணணும் புகார் தெரிவிக்கிறதுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழே. விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எந்த மாநில அரசு கிருஷிக் பந்த் என்ற திட்டத்தை ஆரம்பித்தது? மேற்கு வங்காளம். பொது வரையறை நிறுவனத்தில் குறைந்த அளவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7. பொது வரையறை நிறுவனத்தில் குறைந்த அளவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7. ஸோ காமர்ஸ் 11th புக் பார்த்திங்கன்னா 11th புக்கில் இந்த டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ லாஸ்ட் டைமில் அதை ரிவிஷன் பண்ணிங்கன்னா கூட போதுமானது. கூட்டுறவு அமைப்புன்னு சொல்லிட்டு 7வது லெசன்.
ஸோ 7th லெசனில் கூட்டுறவு அமைப்புன்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்கிற லெசன்ஸ் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உள்ள புக் பேக் கொஸ்டின் அப்புறம் வந்து பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, லாஸ்ட் டைம் ரீட் பண்ணிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக அதில் 3 கேள்விகள் 4 கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்படுவது கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும். விழுக்காடு மட்டுமே விழுக்காடு மட்டுமே பங்காதாயமாக வழங்கப்படுகிறது 14%. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. கூட்டுறவு அமைப்பில் ஒரு நபர் உருவாக்கும் முறை கடைபிடிக்கப்படுகிறது. ஆசியாவின் மிக நீண்டமான மலைத்தொடர் இமய மலைத்தொடர். கூட்டுறவு என்ற சொல் எந்த மொழியை சார்ந்தது? லத்தீன் மொழியை சார்ந்தது. சிபிஐயின் தற்போதைய இயக்குனர் ரிஷிகுமார் சுக்லா. ஸோ இப்போதைக்கு யார் இருக்காங்கன்றதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் என்பது 24 மணி நேர பண சேவை. சிற்றளவு நிரந்தர சில்லறை வியாபாரியும் டேஸ் என்பதில் அடங்குவர். பொது பண்டக சாலைகள். வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவதற்கு டேஸ் என்ற பெயர் இறக்குமதி. உலகளாவிய மனித உரிமை அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1981. அரசு வழக்குரைஞரின் ஊதியம் மற்றும் இதர படிகளை வழங்குவது மைய அரசாங்கம், மாநில அரசாங்கம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சைபர் காவல் நிலையம் முதலில் இறக்கப்பட்டது? மகாராஷ்டிரா. ஸோ இந்த பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா 43 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். தொடர்ந்து வந்து இன்றைக்கும் வந்து வீடியோஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அதனால் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.